பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகங்களில் ரொம்ப தைரியமாக லஞ்சம் வாங்கும் நடைமுறை தொடருது. உண்மையுமே ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வு. நடந்த சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பதாக நானு, நம்ம டீமை சேர்ந்த பாலா, ஏதாச்சும் யூடியூப் சேனல் நிறுவனர் திரு காளி எல்லாரும் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, ராமநாதபுரம் நகராட்சிக்கு போயிருந்தோம். நகராட்சிக்கு ஏன் போனோம் அப்படின்னா, காளியோட பையனுக்கு பிறப்புச் சான்றிதழில் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அங்கே போக வேண்டியிருந்துச்சு. ஏன்னா, காளி பையன் வந்து ராமநாதபுரத்தில் இருந்த சிகிச்சையில் பிறந்தனால, நகராட்சியில் தான் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கிடைக்க வாய்ப்பு. அதனால் அங்கே போய் நம்ம திருத்தம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்ததுனால அங்கே போனோம். அங்கே போனால் சில ப்ராசஸ் சொன்னாங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இந்த சுகாதார பிரிவுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. அங்கே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் எது கரெக்ஷன் தேவையோ அந்த கரெக்ஷன் கேட்டதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு, நீங்கள் அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அவங்க பணம் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் போய் ட்ரெஷரியில் பே பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அதுக்கப்புறம் வந்து திருத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் அங்கே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, எந்த அலுவலகம் போனாலும் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அங்கே வரக்கூடிய மக்கள். அதே மாதிரி அங்கேயும் ஒரு சில மக்கள் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. யூடியூபர்ரா வந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா ஆர்டிஎஸ் சட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், அரசாங்க சம்மந்தம் பற்றி நம்ம பேசுகிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு நம்மளை தெரியாமல் இருக்க போகிறதில்ல. மேக்சிமம் எல்லா அலுவலகமும் நம்ம போன வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யாராவது 1 2 பேர் எங்கிட்டா பூந்து பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி மக்கள் அப்படி தானே அரசாங்க அலுவலகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேனலில் அவங்க கண்ணில் படாமல் இருக்காது. அதனால் அங்கே ஒரு சில பேர் வணக்கம் சார் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் உள்ளே போனோம். ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அவங்க ஃபார்ம் கொடுத்தாங்க. அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஆஃபீஸர் 2 ஆஃபீஸர் இருந்தாங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஆஃபீஸர்கிட்ட போனோன்னா அவர் வாங்கி வச்சுட்டு, சரி ஓகே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு போங்க, நாங்களே கட்டிக்கிறோம் சலான் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், 300 கட்டணும் இந்த திருத்தத்துக்கு. நீங்கள் 350 நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு. சரின்னு ஓகே, காளி ஒன்றும் மறுப்பு தெரிவிக்காமல் 350 கொடுத்துட்டு, ஸோ அதோட வெளியில் வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டிஸ்கஷனே நம்ம வந்து அங்கே நிகழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நாளைக்கு முன்பதாக சட்டம் மற்றும் சமூக ஆர்வலர் நம்ம சென்னையை சேர்ந்த காசிமேன் இல்லையா, அவருக்கு அந்த ராமநாதபுரம் நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் வந்து கால் பண்ணியிருக்கார். கால் பண்ணி என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா சார், என்ன சார் உங்களுடைய குறைகள் சொல்லுங்கள் சார், நிவர்த்தி செய்து தரோம் அப்படின்னு. காசிக்கு பயங்கர ஆச்சரியம். இது நான் ராமநாதபுரம் நகராட்சிக்கு பெட்டிஷன் போட்டேனா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காசி பேசுகிறாரு. ஏன்னா காசி பேரை வச்சு தொடர்ச்சியாக வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஆர்டிஐ போடுறது, மனுக்கள் கொடுக்குறதுமா நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை காசி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த அலுவலர்கிட்ட வந்து இல்லை, அதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சில விலாவாரியாக பேசுகிறாப்புல. வேணா கூட அந்த தனியாக அந்த ஆடியோவோட நம்மளோட ஒரு வீடியோவோட நம்ம பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஃபீஸர் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு நினைவுக்கு வந்த உடனே நம்ம அந்த ஆஃபீஸருக்கு தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி உங்கள் நகராட்சியில் இந்த மாதிரி வந்து இல்லீகலாக வந்து கூடுதல் பணம் வாங்குறாங்களே, இது என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டவுடனே அவர் அப்படியா, அவர் நடக்காத மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார். ஓகே அப்படின்ட்டு நம்ம அதோட கடந்து வந்துடாமல், நகராட்சி கமிஷனருக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கடத்தணும்ல. ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை கண்டும் காணாமல் அப்படியே நம்ம வாட்டில் கடந்து போயிட்டா சரியாகுமா? அப்போ அந்த தவறை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக வந்து நம்ம அதற்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கு இல்லையா? அதனால அங்கே வந்து இந்த நகராட்சி தொடர்பான ஏதாவது சேவை குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் இந்த எண்ணை தொடர்புகளானா ஒரு தொடர்பு எண் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கமிஷனருடைய எண்ணுக்கு நம்ம வந்து காளி அவர்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. 2வது வந்து கமிஷனர் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது கமிஷனர் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி நடக்குதா, ஓகே நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு கமிஷனரும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த தகவல் எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் திருத்தம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில நடைமுறைகள் இருக்குது. அந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா சாமானிய மக்கள்கிட்டையும் இப்படி பணம் வந்து கூடுதலாக கேட்டால் சாமானிய மக்கள் எங்கே போவான் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாகவும் இருக்குது. ஆகவே தற்போது வந்து அதை சரி செய்கிறோம் அப்படின்னு கமிஷனர் தரப்புலேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. காளி அவர்களுக்கு பேசியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம அடுத்த முறை போகும்போது இதே முறை தொடருதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எடுத்த எடுப்பில் நம்ம வந்து ஒரு ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து வார்ன் பண்ணாமல் அதை செய்த மாதிரி ஆகிரும். ஸோ அவங்களுக்கும் சில அவகாசத்தை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஒருத்தர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை திருத்திக்கிங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உண்மையிலே அதுதான் சரின்னு நினைக்கிறேன்.
அந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷனில் இறங்கணுங்கிறது நம்மளோட மைண்ட் செட். இல்லாட்டி அன்னைக்கே வந்து அவர் கொடுத்த பணத்தை எல்லாமே வந்து காலிக்கு தெரியும், அதோட சீரியல் நம்பர் எல்லாம். அப்படிங்கிற போது நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையை அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு நம்ம அவங்கள கொஞ்ச நேரத்தில் நம்ம கைது பண்ணுற ஆயிராது இல்லையா? அப்போ ஒரு சில நிகழ்வுகளை பொதுமக்களுக்கு எந்த நிகழ்வுகள் பாதிப்பை ஏற்படுத்துவோம் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற நிகழ்வுகளை சரி செய்யணுங்கிற நோக்கம் மட்டுமான தவிர மற்றபடி அங்கே பணி செய்யக்கூடிய அலுவலர்களையோ அல்லது வேற யாரையும் பழிவாங்கும் எண்ணம்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நம்ம ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், எந்த அரசு அலுவலர்கள் மீதும் நமக்கு தனிப்பட்ட விதமான வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி எப்போதுமே நமக்கு வந்ததும் கிடையாது, இனி வரப்போகிறதும் கிடையாது. ஆக்சுவலி மக்களுக்கான சேவை குறைபாடுகள் இருக்கும்போது தான் நமக்கு அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோபம், ஒரு பொதுவான ஒரு கோபம் நமக்கு இருக்கே தவிர மற்றபடி அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆகவே இதை அரசு அலுவலர்கள் புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். இந்த வீடியோவும் கூட ஒரு அவேர்னஸுக்காண்டி தான். இந்த மாதிரி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் திருத்தம் பண்ண போனீங்க, உங்கள்கிட்ட ஏதாவது அவங்க இல்லீகலாக பணம் கேட்குறாங்க அப்படின்னா உண்மையிலே உடனடியாக நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம். இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி ராமநாதபுரம் நகராட்சியில் மறுபடியும் பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா உண்மையாலுமே நம்ம அதற்கு தகுந்தாப்போல் நம்ம கமிஷனோட கவனத்திற்கு மீண்டும் நம்ம கொண்டு போகலாம். இதை தாண்டி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குங்க, தீரவே மாட்டேங்குது, டெத் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குங்க, எனக்கு தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தேவை அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தம்பி பாக்கியராஜோடைய நம்பர் கொடுத்துருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கினிய தம்பி திரு பாக்கியராஜோடைய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்குறேன். பாக்கியராஜ் வந்து இதில் பயங்கர எக்ஸ்போர்ட்டு, பாட்டி சொல்லை தட்டாத பேரன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் அவருடைய வாட்ஸ்அப் என்ன நான் தரேன், அந்த வாட்ஸ்அப் என்ன நீங்கள் பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கேட்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட் சம்மந்தமான பிரச்சனைகளை அவர் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு செய்து கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு உண்மையிலுமே அவர் ஒரு நல்ல சேவையாக செஞ்சுட்ருக்கார் தம்பி பாக்கியராஜ். தம்பி பாக்கியராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அரசு அலுவலகங்களில் இது போல தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்களில் தொடர்ச்சியாக இது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் காளி பாலா அங்கிருந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து நானும் காளி பாலா மூணியரும் கிளம்பி வந்துட்டோம். தற்போது என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அடுத்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.